இன்றைய நாளின் டாப் 3 பரபரப்பு செய்திகளை பார்ப்போம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் தீவிரவாத சதி செயலுக்கு திட்டமிட்டதாக அடுத்தடுத்து மருத்துவர்கள் கைது செய்யப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் வாரணாசி அருகே லாரி கவிழ்ந்து அதிலிருந்த சிலிண்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்து சிதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நெல்லையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி திருநங்கை ஒருவர் வேகமாக ஓடி பாலத்திலிருந்து குதிக்க முயன்ற சம்பவத்தால் சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் திங்கட்கிழமை அன்று நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்து சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. கார் வெடித்ததை தொடர்ந்து மக்கள் பதறியடித்து ஓடிய காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார் வெடிப்பின் போது பல மீட்டர் தூரத்திற்கு மேல் தீப்பிழம்பு எழுந்த காட்சிகளும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்து சிதறிய கார் பார்க்கிங் பகுதியில் சுமார் 3 மணி நேரம் நின்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சந்தேகிக்கப்படும் நபரும் காரிலேயே காத்திருந்ததாக கூறப்படும் நிலையில் பார்க்கிங்கில் இருந்து வெளியே வரும் சிசிடிவி காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. மேலும் டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் நடந்த இடத்திலிருந்து துப்பாக்கி குண்டு கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தீவிரவாத சதி திட்டத்தில் தொடர்புடையதாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜெய்ஷ்-இ முகமது உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறி ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநில போலீசார் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர். குறிப்பாக ஒயிட் காலர் ஜாப் என கூறப்படும் வேலைகளில் இருந்து கொண்டு தீவிரவாத செயலுக்கு சதி திட்டம் தீட்டப்படுவதாக கூறி போலீசார் நாடு முழுவதும் தீவிர ரெய்டில் ஈடுபட்டனர். இதில் 3 மருத்துவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டதோடு 2900 கிலோ எடையிலான வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குறிப்பாக மருத்துவர் ஷாஹின் சாஹித் என்பவருக்கு சொந்தமான காரில் இருந்து AK-47 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை இதனுடன் தொடர்பு படுத்தி லக்னோவில் மருத்துவர் ஷாஹின் சாஹித் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். மேலும் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் மருத்துவர் ஒமருக்கு முக்கிய பங்கு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் ஒமருக்கு நெருக்கமானவராக கூறப்படும் புல்வாமாவைச் சேர்ந்த மருத்துவர் சஜித் அகமதுவை காஷ்மீர் போலீசார் கைது செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தில் பயங்கரவாத தாக்குதலுக்கு சதி திட்டமிட்ட மருத்துவர் ஆபத்தான ரெசின் விஷத்தை தயாரித்ததாக அம்மாநில பயங்கரவாத தடுப்பு பிரிவு தெரிவித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தில் பயங்கரவாத சதி திட்டம் தொடர்பாக கிடைத்த உளவுத்துறை உள்ளீடு அடிப்படையில் அம்மாநில பயங்கரவாத தடுப்பு படை கண்காணிப்பை தீவிரமாக்கி இருக்கிறது. அப்போது காந்தி நகரில் அடலாஜ் பகுதியில் கை துப்பாக்கியோடு இருந்த ஒருவரை கைது செய்து விசாரித்துள்ளனர். விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருப்பதாக குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீஸ் தெரிவித்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவர் தெலுங்கானாவைச் சேர்ந்த மருத்துவர் அகமது மொஹியுதீன் சயீத் என்றும்,
அவர் பயங்கரவாத செயலுக்காக ஆயுதங்களை வாங்க குஜராத் வந்தபோது சிக்கியிருக்கிறார் என்றும் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு டிஐஜி சுனில் ஜோஷி கூறியிருக்கிறார். அகமது மொஹியுதீன் சயீத் செல்போனை பறிமுதல் செய்து விசாரித்த போது ஆயுதங்களை வழங்கிய இருவர் சிக்கியதாகவும் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுலைமான் ஷேக், முகமது சலீன் என அடையாளம் காணப்பட்டு இருப்பதாகவும் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. விசாரணையில் சயீத் சீனாவில் மருத்துவம் படித்தவர் என தெரியவந்து இருப்பதாகவும் பயங்கரவாத சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் உள்ளவர்களோடு தொடர்பில் இருந்துள்ளார் எனவும் ஜோஷி கூறியிருக்கிறார். பயங்கரவாத செயலுக்கு ஆயுதம் பாகிஸ்தானில் இருந்து ட்ரோன் மூலமாக இந்திய எல்லைக்கு கொண்டு வரப்பட்டதாக விசாரணையில் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு கூறியிருக்கிறது. சயீத் பயங்கரவாத செயலுக்கு சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக கூறியிருக்கும் ஜோஷி, சயீத் ரிசின் விஷத்தை தயாரிக்க தொடங்கிவிட்டதாகவும் கூறியுள்ளார். 4 லிட்டர் ஆமணக்கு எண்ணெய் சயீத்திடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சயீத் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்ததாகவும் டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் முக்கியமான இடங்களில் உளவு பார்த்து இருக்கிறார் எனவும் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு டிஐஜி சுனில் ஜோஷி கூறியிருக்கிறார். சயீத் ரிசின் விஷம் தயாரித்ததாக குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரிசின் ஆமணக்கு விதை கழிவில் இருந்து தயாரிக்கப்படும் விஷமாகும். ரிசின் சிறிதளவு உடலுக்குள் சென்றாலும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். உடல் உறுப்புகளை செயலிழக்க செய்து மரணத்தை ஏற்படுத்தும். இத்தகைய கொடிய விஷம் தயாரிப்பு என்ற தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் கைது செய்யப்பட்ட சயீதுடன் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பதாக குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. நெல்லையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட திருநங்கைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. தாங்கள் பல முறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி போராட்டத்தின் போது ஒரு திருநங்கை பாலத்தில் இருந்து ஆற்றில் குதிக்க முயன்றதால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அரியலூர் மாவட்டம் வாரணாசி அருகே லாரி கவிழ்ந்து அதிலிருந்து சிலிண்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்து சிதறியதால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். ஆமா ஆமா வந்துரு. அது தெரியலடா ஓட்டி அப்போ ஐயோ இங்க வரைக்கும் அதிருடா. திருச்சியிலிருந்து அரியலூருக்கு லாரி மூலம் வீட்டு உபயோக சமையல் சிலிண்டர்கள் ஏற்றிச் செல்லப்பட்டது. வாரணவாசி பகுதியில் திடீரென நாய் குறுக்கே வந்ததால் ஓட்டுநர் சட்டென லாரி பிரேக்கை அழுத்தியுள்ளார். இதில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. லாரியில் இருந்த 100க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் வெடித்து சாலை மற்றும் சுற்று வட்டாரத்தில் சிதறின. 4 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பயங்கர சப்தம் கேட்டதால் கிராம மக்கள் பீதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவில் வளாகத்தில் காவலர்கள் 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவதானத்தில் அமைந்துள்ள நச்சாடை தவிர்த்து அருளிய சுவாமி கோவிலில் இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. போலீசின் முதற்கட்ட விசாரணையில் கோவில் உண்டியில் உடைக்கப்பட்டதும் அரிவாள் உட்பட கூர்மையான ஆயுதங்களால் காவலாளிகள் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது.
ஆந்திராவில் சாலையோர கடைகள் மீது லாரி மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நெல்லூர் NTR நகர் அருகே சாலையில் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கடைகள் மீது மோதியது. விபத்து நிகழ்ந்த போது வாடிக்கையாளர்கள் இல்லாமல் வியாபாரிகள் மட்டும் கடையில் இருந்துள்ளனர். அந்த நேரத்தில் லாரி கடைகளுக்குள் புகுந்ததால் கடையில் இருந்த வியாபாரிகள் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நிலக்கோட்டை அருகே மைக்கேல் பாளையத்தில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபரை பிடித்து பொதுமக்கள் விசாரித்த போது 1600 ரூபாய்க்கு 2 வாகனங்களை விற்றதை ஒப்புக்கொண்டார். ஒரே இல்ல ரெண்டு இல்லையா? ரெண்டு இல்ல. வண்டி எங்க எடுத்த? வண்டிங்க மைக்கில் வருது. மைக்கில் வருது எங்க எடுத்த? டீ கடை பின்னாடி உள்ள. எத்தனை எக்ஸல்? சந்தில் இருந்துச்சு. 2 எக்ஸல். இப்போ வந்தா வாங்கி தரீங்களா? எவ்வளோ கொடுத்துருக்க? ஒரு வண்டி எவ்வளோ கொடுத்தா? 1600 ரூபா. ஒரு வண்டி 600 ரூபா. அந்த கடைக்காரங்க பேர் தெரியுமா? தெரியும். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை தூக்கி கொண்டு ஓடிய ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. முத்தையா முதலி தெரு பகுதியில் ஹரீஷ் என்பவர் தங்க கட்டிகளை கொண்டு நகைகள் வடிவமைத்து விற்பனை செய்து வரும் நிலையில் இவரிடம் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கார்த்திக் பேரா, பப்பன் ராய், நாராயணன் மைட்டி என 3 வேலை செய்து வந்தனர். கார்த்திக் பேராவின் உறவினர் உட்பட 4 பேர் தொழில் கூடத்தில் தங்கியிருந்த நிலையில் அவர்கள் 4வரும் 1.25 கிலோ எடையுடைய தங்க கட்டிகள் மற்றும் CCTV காட்சிகள் பதிவான ஹார்ட் டிஸ்கை திருடிச் சென்றனர். இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் சேலம் சாலையில் ஒரு காரின் சைடு மிரரில் ஒளிந்திருந்த பாம்பு வெளியில் தப்ப முயலும் அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன. கார் சேலம் சாலை முருகன் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது சிறிய கொம்பேரி மூக்கன் வகையைச் சேர்ந்த பாம்பு ஒன்று ஓட்டுநர் இருக்கையின் அருகே இருந்து சைடு மிரரிலிருந்து வெளியே வந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த காரில் இருந்த தம்பதி இதை வீடியோவாக பதிவு செய்த நிலையில் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது. 63 வயதிலும் பல பெண்களோடு தொடர்பு வைத்திருந்த முதியவரை அவரின் கள்ளக்காதலியே எரித்து கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலா வெளிச்சத்தில் நடந்த மது விருந்தில் காதலி கொலைகாரியாக மாறியது ஏன்? திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த சின்னேரி பாளையத்தில் உள்ள ஒரு ஆள் அரவமற்ற பகுதி அன்று காவல்துறையினரின் முழு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. முட்புதருக்குள் முதியவர் ஒருவர் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை ஆராய்ந்த போது முன்தினம் இரவில் நடந்த மது விருந்தில் ஏற்பட்ட தகராறுதான் கொலைக்கான காரணமாக இருக்க வேண்டும் என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த அவிநாசி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர் 63 வயதான சின்னப்பராஜ். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வள்ளுவர் வீதி பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். அவிநாசியில் இருந்த மர அறுப்பு ஆலையை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்த சின்னப்பராஜிற்கு 5 வருடங்களுக்கு முன்பு பூமணி என்கிற பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கூடலூர் மலைப்பகுதியை பூர்வீகமாக கொண்ட பூமணி அங்கிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக தனியாக திருப்பூருக்கு வந்துள்ளார். இந்நிலையில் சின்னப்பராஜும் பூமணியும் பேசி பழகிய சில நாட்களிலேயே தகாத உறவை வளர்த்துள்ளனர். சின்னப்பராஜ் தன்னுடைய கடைசி காலம் வரை பூமணியை நல்லபடியாக கவனித்துக் கொள்வதாக நம்பிக்கை கொடுத்துள்ளார். இந்த சூழலில்தான் சின்னப்பராஜ் தன்னிடம் கூறியது போலவே பல பெண்களிடமும் அவர்களை கடைசி வரை அக்கறையாக பார்த்துக் கொள்வேன் என நம்பிக்கை கொடுத்து அவர்களிடம் தகாத உறவில் உள்ளது பூமணிக்கு தெரிய வந்துள்ளது. கள்ளக்காதலன் செய்த நம்பிக்கை துரோகத்தை பூமணியால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இதையடுத்து சம்பவம் நடந்த இரவில்
பூமணியும் சின்னப்பராஜும் அவிநாசி அடுத்துள்ள சின்னேரிபாளையம் பகுதியில் சாலையோரம் அமைக்கப்பட்டிருந்த குட்டிச்சுவரில் அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். அப்பொழுது அவர்களுக்கிடையே போதையில் திடீரென வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த சம்பவம் நடந்தபோது சின்னப்பராஜை ஏற்கனவே கொலை செய்யும் நோக்கத்தோடு பூமணி கையில் பெட்ரோல் கேனோடு வந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அவர்களின் வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாக மாறி உள்ளது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பூமணி அவர் கையில் வைத்திருந்த செல்போன் பவர் பேங்கால் சின்னப்பராஜின் தலையில் தாக்கியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக சின்னப்பராஜ் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்த முயன்றுள்ளார். கள்ளக்காதலியிடமிருந்து தப்பித்து ஓட முயன்றும் முதியவரை விடாமல் விரட்டிச் சென்ற பூமணி சின்னப்பராஜை தீ வைத்து கொளுத்தியுள்ளார். உடல் முழுவதும் நெருப்பு பற்றிக் கொண்டதால் சின்னப்பராஜ் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயுள்ளார். இதையடுத்து பூமணி பொழுது விடிந்ததும் அவிநாசி காவல் நிலையம் சென்று சரணடைந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சின்னப்பராஜ் கொலை சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே பூமணி தனியாளாகத்தான் இந்த கொலையை செய்தாரா அல்லது அவருக்கு வேறு யாரேனும் உதவினார்களா என்பது தெரிய வரும்.